கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணையில் ஆஜராக விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் டெல்லி புறப்படுகிறார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ தரப்பில் கடந்த 6ஆம் தேதி விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டதை அடுத்து இன்று காலை 11 மணி அளவில் அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகவிருக்கிறார். சிபிஐ அதிகாரிகள் அதன் பிறகாக விஜயிடம் விசாரணை மேற்கொள்ளவிருக்கின்றனர். ஏற்கனவே கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போன்று நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா உள்ளிட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கோணங்களில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர். கடந்த ஆண்டு டிசம்பர் 29, 30, 31 ஆகிய 3 தேதிகளில் கிட்டத்தட்ட அடுத்தடுத்து அவர்களிடம் 19 மணி நேரம் இந்த கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில்தான் இன்று விஜய் ஆஜராக வேண்டும் என்று 12ஆம் தேதி விஜய் ஆஜராக வேண்டும் என்று கடந்த 6ஆம் தேதியே விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதனையடுத்து முதல் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் விஜய் இன்று ஆஜராவதற்காக டெல்லி புறப்படுகிறார். விஜயுடன் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், அதே போன்று ஆதவர்ஜுனா உள்ளிட்டோரும் விஜயுடன் செல்கின்றனர். அவர்களுக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டு அவர்கள் ஆஜராகி தங்கள் தரப்பு விளக்கங்களை அளித்திருந்த நிலையில் விஜய் இன்று ஆஜராகக்கூடிய நிலையில் விஜயுடன் அவர்கள் புறப்படுகிறார்கள். 3 நாட்கள் விசாரணையில் 3 பேரிடம் பல்வேறு கேள்விகள் இந்த கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் எழுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சிபிஐ அதிகாரிகளின் கேள்விக்கு தங்கள் தரப்பு பதிலை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அளித்திருக்கிறார்கள். இவர்களிடம் டெல்லியில் மட்டுமல்ல கரூரில் வைத்து 2 நாட்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதிலும் பல்வேறு கோணங்களில் இவர்கள் தொடர்ச்சியாக சிபிஐ அதிகாரிகள் கேள்விகளை முன்வைத்தார்கள். அதற்கு தங்கள் தரப்பு பதிலையும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அளித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தான் இன்று விஜய் ஆஜராகிறார். விஜய் அன்று சம்பவம் நடந்த நாள் என்று விஜயோட தரப்பு விளக்கங்களை விஜய் இன்று சிபிஐ அதிகாரிகளிடம் தெரிவிக்கிறார். ஏற்கனவே இந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மட்டுமன்றி கடந்த 3 மாதங்களாகவே கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ச்சியாக விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக வேலுச்சாமிபுரத்தில் பகுதிக்கே நேரடியாக சென்று தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு மேலாக அந்த பகுதியில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டார்கள். அதே போன்று அந்த கரூர் சுற்றுலா தளத்தில் இருக்கக்கூடிய தளத்தை தற்காலிக சிபிஐ அலுவலகமாக, முகாம் அலுவலகமாக அவர்கள் பயன்படுத்தி தொடர்ச்சியாக அங்கு வைத்து இந்த கரூர் சம்பவத்தில் தொடர்புடைய பல்வேறு தரப்பினரும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக வேலுச்சாமிபுரத்தை சேர்ந்த பகுதி பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். அவர்கள் அன்று அந்த சம்பவம் நடந்த நாளன்று என்ன பார்த்த தகவல்களை சிபிஐ அதிகாரிகளிடம் கூறியிருக்கிறார்கள். அதேபோன்று தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அன்று அந்த நாளன்று யாரெல்லாம் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களாக இருந்தார்களோ அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதே போன்று உடற்கூறாய்வு செய்த மருத்துவர்கள், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், அந்த 41 பேரின் குடும்பத்தினரையும் நேரடியாக கரூர் சுற்றுலா தளம், அதாவது அங்கு இருக்கக்கூடிய சிபிஐ முகாம் அலுவலகத்திற்கு வரவழைத்து அங்கு வைத்து இந்த 41 குடும்பத்தினரிடமும் விசாரணை மேற்கொண்டார்கள். அதே போன்று காவல்துறையினர் அன்றைய நாளன்று விஜய் கரூருக்கு வந்த நாளன்று செப்டம்பர் 27ஆம் தேதி பாதுகாப்பு பணியில் யாரெல்லாம் இருந்தார்களோ அனைத்து காவல்துறையினரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அங்கு கரூரில் வைத்து இந்த காவல்துறையினரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மட்டுமல்லாமல் டெல்லியில் வைத்தும் சிபிஐ அதிகாரிகள் அந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த அதே சமயத்தில் தான் இந்த காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அவர்களும் டெல்லி சென்று தங்கள் தரப்பு விளக்கங்களை அளித்திருந்தார்கள். தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவர்களும் தங்கள் தரப்பு விளக்கத்தை அளித்திருந்தார்கள். அதே போன்று காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அவர்களும் தங்கள் தரப்பு விளக்கத்தை டெல்லியில் வைத்து அளித்திருந்தார்கள். இந்நிலையில் தான் சமீபத்தில், அதாவது நேற்று முன்தினம் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய தடயவியல் துறை அதிகாரிகளும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டோர், அதே போன்று கரூர் வேலுச்சாமி பகுதியான சம்பவ இடத்தில் உயர்நிலை தொழில்நுட்ப கேமராவுடன் விசாரணை மேற்கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 3 மாதங்களாக சிபிஐ அதிகாரிகள் அந்த கரூரில் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய தடயவியல் துறை அதிகாரிகளும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டோரும் அந்த இடத்தில் விசாரணை மேற்கொண்டார்கள். அது மட்டுமன்றி கிட்டத்தட்ட 3 மாதத்திற்கு பிறகாக இந்த பேருந்து கரூருக்கு எடுத்து செல்லப்பட்டு, அதாவது விஜய் அந்த பிரச்சார நாளன்று செப்டம்பர் 27ஆம் தேதி கரூருக்கு செல்லும் போது பயன்படுத்தப்பட்ட அந்த பிரச்சார வாகன பேருந்தை கரூருக்கு எடுத்து சென்று அங்கு வைத்து அந்த பேருந்தை முழுமையாக சோதனை செய்தார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.